இன்ஃபினிக்ஸ்லேருந்து நோட் 35G அப்படிங்கிற ஒரு புது 5G ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பட்ஜெட்டுக்குள்ளே 5G ஃபோனாக வருது. மேலும் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மூல ஃப்ரண்ட்ஸ் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது மட்டும் இல்லாமல் 580 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகுது. NEGயோட கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக தராங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது நமக்கு வந்து ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிட் செட்டிங் கேம்ஸ் தெரியும் விளாடுறதுக்கு பிரச்சனை இருக்காது. ஹெவியான கேம்ஸ் கூட சில கேம்ஸ் விளாட முடியும். மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ரெண்டு கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ரேம் வரிசைப்படியே 4x RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 வருது. மைக்ரோ ஸ்டிக்கருக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 2 TB வரையும் எக்ஸ்டெண்டர் பண்ணலாம். இது டெடிகேட் சிம் செட்டை தராங்க. மேலும் இந்த ஃபோன் Android 13 OSல XOX 13 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட HM6 சென்சர் f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக ஒரு AI லென்ஸும் கொடுக்குறாங்க. அதே ஃப்ரண்ட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமரா வந்து ஃபிலிம் மோட் அப்படிங்கிற ஒரு மோடும் கொடுக்குறாங்க. வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட சினிமேட்டிக் ஃப்ளேஸோட பல விதமான விஷயங்கள் வந்து ஃபில்டர்ஸோட ஆட் பண்ணலாம் சொல்கிறாங்க. அது போக வந்து சூப்பர் நைட் மோடும் இருக்குது. லோ லைட் இமேஜஸ் வந்து நல்லா ஃபோட்டோ கேப்சர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது போக வந்து இதில் வந்து டியூல் வியூ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஃப்ரண்ட்லையும் பேக் சைட்லையும் ஒரே நேரத்தில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட மேஜரான விஷயம் இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசலாம். இதில் பல விதமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. கிட்டத்தட்ட 1லேருந்து 75% வந்து வெறும் 30 நிமிஷத்துக்கு சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது போக வந்து இதில் டியூல் சேனல் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால வேகமாக சார்ஜ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இதில் வந்து பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அதாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து நம்ம வந்து கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது அந்த டைமில் சார்ஜ் போட்டோம்னா ஃபோன் வந்து ஹீட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிற விதமாக அந்த பைபாஸ் சார்ஜிங் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 30% சார்ஜை மட்டும் வச்சுட்டு மற்ற சார்ஜ் எல்லாமே வந்து பேட்டரிக்கு போகாமல் டேரெக்டாக மதர் போர்டுக்கு வந்து சார்ஜிங் வந்து போகிற மாதிரியாக விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதனால் பேட்டரி அந்த டைமில் வந்து 30% அப்படிங்கிற கன்சிஸ்டன்ட் சார்ஜ்லேயே இருக்கும். மற்றபடியாக வந்து பேட்டரியை டிஸ்டர்ப் பண்ணாத காரணத்தினால நமக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகாது கேம் விளையாடும் போது. அதனால் வந்து டேரெக்டாக வந்து சார்ஜிங் பண்ணுற பவர் எல்லாமே ப்ராசர் அதாவது மதர் போர்டுக்கு வந்து போகும். இதன் மூலமாக 7 டிகிரி வரையும் குறைக்க முடியும் சொல்கிறாங்க. இது மாதிரியே ஒரு சூப்பர் ஃபீச்சர் வந்து இந்த இன்ஃபினிக்ஸ் ஃபோன்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 சைக்கிள்ஸ் வரையும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணாலும் 80% வரையும் அதோட கெப்பாசிட்டி வந்து குறையாது சொல்கிறாங்க. சொல்லப்போனால் 3 வருடம் வரையும் வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனில் 5Gக்கான SANC சப்போர்ட் இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி என்னென்ன 5G பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். IP53க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் வந்து தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. மேலும் இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் பவர் பட்டன் தராங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்குது. டியூல் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது JBL மற்றும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து இன்டர்னல் மைக்லேருந்து வரக்கூடிய சவுண்டே வந்து நல்லாயிருக்கும். மேலும் டியூல் 4G ULT ப்ளூடூத் 5.1 மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுற USB டைப் சி போர்ட் தராங்க. இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 35G வந்து நமக்கு மேஜிக் பிளாக், இன்டர்ஸ்டெல்லார் ப்ளூ, சன்செட் கோல்டு அப்படிங்கிற 3 கலர்ஸ் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 14999க்கும், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 11999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் இருக்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறைய கொடுக்குறாங்க. குறிப்பாக ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடிக்க முடியாத ஸ்பெசிஃபிகேஷன் பல விதமான விஷயங்கள் கொடுக்குறாங்க. மற்ற பிராண்ட் கொடுக்காத விஷயங்கள்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். ஸோ இன்ஃபினிக்ஸோட இந்த நோட் 35G பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த முக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.